அடுத்த 7-8 வாரங்கள்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே நம்ம அற்புதம் தான் சொல்லணும். அவரோட அலுவலகத்துல அவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஒண்ணு வேற பகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க, இல்லனா வேலையில இருந்தே போயிட்டாங்க. அவரை தொந்தரவு செய்யறதையும் விட்டுட்டாங்க. இப்போ தன்னோட வேலையை அவரு நேசிக்க தொடங்கியிருக்காரு. இப்போ அவரு தெருவுல நடந்து போகும்போதெல்லாம் அவரை யாரும் துன்பப்படுத்துறதே இல்ல. அந்த மாதிரி ஆட்கள் எங்க போனாங்கன்னே தெரியல. அவரு நகைச்சுவை மேடைகள்ல தோன்றின போது மக்கள் எல்லாரும் எழுந்து நின்னு கை தட்டினாங்க. யாரும் அவரை கேள்வி கேட்டு சங்கடப்படுத்தல. அவரு தனக்கு என்ன வேணாம், தான் எதுக்கு பயப்படுறோம், எதை தவிர்க்க விரும்புறோங்கிறதுல கவனம் செலுத்துறதை விட்டுட்டு தனக்கு வேணுங்கிறதுல கவனம் வச்சதால அவரோட வாழ்க்கையே மாறிடுச்சு. நம்ம வெளி தோற்றத்திலையும் நம்ம செயல்பாடுகளையும் நாம நம்பிக்கையோட இருக்கலாம். அதன் மூலமா நாம நல்ல மனிதர்களையும் நல்ல நிகழ்வுகளையும் ஈர்க்க நினைக்கலாம். அந்த மாதிரி இல்லாம ஒருவேளை நாம கோபமா இருந்தோம்னா அதே மாதிரி கோபமான மக்களையும் மோசமான சந்தர்ப்பங்களையும் தான் நாம நிச்சயமா ஈர்ப்போம். நீங்க உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்கிறது உங்க உணர்வு நிலையில ஆதிக்கம் செலுத்துற எண்ணங்களை தான். அது சுயநினைவோட மேற்கொள்ளப்பட்டதா இருக்கலாம், இல்ல அப்படி இல்லாமலையும் இருக்கலாம். இங்க அதுதான் சிக்கல். ரகசியத்தை பத்தியோ இல்ல மனுஷனோட ஆற்றலை பத்தியோ அல்லது தினசரி வாழ்க்கையில நம்ம நோக்கங்களுக்கு இருக்கிற சக்தியை கவனிச்சீங்கன்னா அது நம்மள சுத்தி இருக்கிறத பார்க்கலாம். நாம செய்ய வேண்டியதெல்லாம் கண்களை நல்லா அகலமா திறந்தா போதும். ஈர்ப்பு விதி எல்லா இடத்திலயும் வியாபிச்சிருக்கு. நீங்க எல்லாத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்து இருக்கிறீங்க. மக்கள், வேலை, சந்தர்ப்பங்கள், ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, கடன், சந்தோஷம், உங்களோட காரு, உங்களோட சமூகம் எல்லாத்தையும் நீங்க ஒரு காந்தம் மாதிரி கவர்ந்து இழுக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது உங்களை வந்தடையுது. உங்களோட மூளையில ஓடுற எண்ணங்களோட வெளிப்பாடுதான் உங்களோட மொத்த வாழ்க்கையும். நான் ஒரு கனவு கோட்டையை கட்டுற பார்வையில இருந்தோ இல்ல ஒரு கோமாளித்தனமான ஒரு கற்பனை தளத்துல இருந்தோ நான் உங்ககிட்ட பேசல. நான் ஒரு ஆழமான அடிப்படை புரிதல் தளத்துல இருந்து தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குவாண்டம் இயற்பியல் உண்மையிலேயே இந்த கண்டுபிடிப்பத்தா உங்களுக்கு சுட்டி காட்டுது. அதன்படி மனசுங்கிற ஒண்ணு இல்லாம பிரபஞ்சம்னு ஒண்ணு சாத்தியம் இல்லாததுன்னு அது சொல்லுது. நாம எதை உணர்ந்துகிட்டு இருக்கோமோ அதத்தான் மனசு வடிவமைச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு அந்த விதி புரியலங்கிறதுனால நீங்க அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு மின்சார சக்தியை பத்தி புரியாம இருக்கலாம். சொல்ல போனா மின்சாரம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அதோட பயனை நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல, அது எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். மின்சார சக்தியை பயன்படுத்தி ஒருத்தரோட உணவையும் வேக வைக்கலாம், இல்ல அவரையே வேக வைக்கலாம்.